செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? இங்க ஆண்டவரே எல்லா காரியங்களையும் ஆபிரகாமோடு வெளிப்படுத்தினார். எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய சகோதரனுடைய மகன் லோத்துவை குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு வெளிப்படுத்துகிறார். தன்னுடைய தலைமுறைகள் எகிப்துல அடிமைத்தனத்துக்குள்ளாக போகிறது, எல்லா காரியத்தையும் குறித்து கர்த்தர் ஆபிரகாமோடு வெளிப்படுத்துகிறார். கர்த்தர் ஏன் மறைக்காம ஆபிரகாமோடு மாத்திரம் கர்த்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னா, ஆபிரகாமும் தேவனும் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஆபிரகாம் தேவனோடு கூட நடந்தார், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏன் நம்முடைய தலைமுறைகளை பற்றி, நம்முடைய குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள், போராட்டங்களை நமக்கு முன்னாடியே தெரியாம போகுது? காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவரோடு கூட நடக்காததுதான் ஒரு காரணம். ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் ஒரு காரணம். எந்த மனிதன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு கூட ஜெபித்து கர்த்தரோடு கூட நடக்கிறானோ, அவனுடைய வாழ்க்கையில நடக்க போகிற அத்தனை எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பார். தரிசனத்தின் மூலமா வெளிப்படுத்துவார், சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துவார், வார்த்தையின் மூலமா வெளிப்படுத்துவார். எந்த ஒரு காரியங்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில நடக்க போகிறது என்றாலும் கர்த்தர் முன்கூட்டியே வெளிப்படுத்துவார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் இப்படிப்பட்ட மறைபொருள்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தர விரும்புகிறார். இப்படி கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படுத்தணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தரோடு கூட நடக்கும் பொழுது எல்லா காரியத்தை குறித்து கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். குடும்பத்தில் நடக்க போற காரியங்கள், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைகள், ஊழியங்கள், பிசினஸ் எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவார். நீங்க ஒரே ஒரு காரியம் செய்யணும், ஆண்டவரோடு கூட நடக்கும்படி உங்களை ஒப்புக் கொடுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு வேண்டி ஒப்புக் கொடுக்கும் பொழுது கர்த்தர் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் வெளிப்படுத்தினது போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் எதையுமே மறைக்காதபடி உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தினது மாதிரி என்னுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய எதிர்காலங்கள் எல்லா காரியத்தையும் மறைக்காம வெளிப்படுத்துங்க. நீங்க கேட்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் வெளிப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பலத்த காரியங்களை செய்வார்.